தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே இப்பதான் இதை செஞ்சிருக்கா? ஆமாடா, நான் தான் செஞ்சேன். உன் பொண்டாட்டிக்கு கொடுத்த கேசரியில நாட்டு மருந்து கலந்து நான் தான் கொடுத்தேன். புரியல? பாத்தீங்களா? பாத்தீங்களா மச்சான்? கூட பிறந்த அக்கா ஒரு தம்பிக்கு என்ன காரியம் பண்ணிருக்கான்ட்டு? என்ன கோயிலா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? நீங்க செஞ்சதை விடவா? அரிசி வாய மூடு. உனக்கு இப்படி நடக்கலனாலும் என் குழந்தை நீ கொள்ளதான் பாத்திருப்ப. உனக்கு ஏன் இப்படி ஒரு மொட்டை தரும்? அந்த சின்ன உசுர் உன்னை என்ன பண்ணுச்சு? இந்த கேள்வியை நீ உன் பொண்டாட்டி கிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கு எத்தனை நேரம் சொல்றது? அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்துன்னு. என் பொண்டாட்டிக்கு அது சம்பந்தமே இல்ல. அப்படியா? அப்ப இதுவும் ஒரு விபத்துனே வச்சுக்கோ. என்ன என்ன மாப்பிள்ள நீங்க? என்ன ஜென்மாவ? மல்லிகா இவளுக்கு முன்னாடி கர்ப்பம் ஆயிட்டா.
அத கூட புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டு இருக்கா. ஏய் கோயிலா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போற. யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன்ற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன கோகிலா இது? சொந்த தம்பி குழந்தைய இப்படி அழிக்கணும்னு நினைச்சா இப்படி? அத்தங்கிற உறவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஏன் பொண்டாட்டிங்கிற உறவுக்கு இவருக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமான்னு கேளு. ஏண்டி இப்படி பண்ற? தான் பட்ட கஷ்டம் மத்தவங்களும் படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். ஆனா நீ உனக்கு ஒரு இழப்புன்ன உடனே அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறியே, அதுவும் உன் தம்பி குழந்தைய. ச்சே. இங்க ஒருத்தரு தான் சொந்த குழந்தையவே தங்கச்சி குழந்தைக்காக அழிச்சிருக்காரே, இதை விடவா நான் பண்ணிட்டேன்? இல்லம்மா, இவ ராட்சசி. இவளுக்கு வெறி பிடிச்சிருக்கு. இனி இந்த வீட்டுல இருக்க கூடாது. டேய் விமல், எப்ப என் பொண்டாட்டிக்கு என் குழந்தைக்கு நடக்குமா நான் பயந்து இருக்க முடியாது. டேய் கிளம்பு. இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. கிளம்பு. ஏய், நான் ஏன் போகணும்? நானும் இந்த வீட்டு பொண்ணுதான். ஏன் போகணுமா? உனக்கு குழந்தை கலந்துச்சுனாக்கா எனக்கு குழந்தை பெறக்கூடாதா? என்ன பெருசா பேசிட்டு இருந்த? உன்னை தூக்கி வளர்த்தேன் என் மக மாறின்ட்டு. நிஜமாவே என் மகனா நான் இப்படி செஞ்சிருப்ப நீ. பச்சை உசுறது இன்னும் முழுசா கூட உருவாகல. அத போய் கொள்ள மருந்து கொடுத்துருக்கிய. ஒருவேளை அந்த மருந்து ஏடாடமா வேலை செஞ்சிருந்து என் பழப்பி சேர்ந்திருந்தா? இங்க பார், உன் ஒருத்தியால நாங்க எல்லாம் நிறைய பட்டோம். முதல்ல வீட்டோட கிளம்பு. டேய், என்னடா போங்கற? உன் பொண்டாட்டி செஞ்சா பதிலுக்கு நான் செஞ்ச போ. டேய். மாப்ள மா, அவள ஒருங்கு மணி தான் வெளில போக சொல்லு, இல்லன்னா கொலகாரம் ஆயிடுவேன். கோகிலா, நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தாத. ஓஹோ, அப்ப இவங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்ல, நான் பண்ணதெல்லாம் தப்பு, அப்படிதானே? எத்தனை தடவை சொல்றது மாப்பிள்ள வேணும்னு பண்ணலன்னு? அது எப்படிமா இத்தனை நாள் வழுக்கி விழாதவ பூசாரி இப்படி சொன்னதும் வழுக்கி விழுந்திருக்க? ஐயோ கோயிலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மச்சான், இவகிட்ட என்ன பேச்சு? ஏய், உன் குழந்தை போச்சுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பு. முடியாதுடா. ஏய் ஏய் மாப்ள, டேய் விமல், டேய், அவ செஞ்சது தப்புதான். ஆனா அவ உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இப்ப வேணாம்பா. அப்படியா? சரி, அப்ப நானும் என் பொண்டாட்டி தண்ணி கொடுத்துன போறோம். ஐயோ, உசுறு போகும். ரெண்டுல ஒரு தங்கச்சி உன் காலை அண்டி படைக்கிற நிலைமை வரும். ஏன்டா இப்படி பேசுற? ஆமாமா, உனக்கு இவ தானே முக்கியம். இந்த ராட்சசி என் குழந்தை கொல்ல பாத்துருக்கா. இவ இருக்க வீட்டுல நானும் என் பொண்டாட்டி அப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பொழைக்கிறதுக்கா? இங்க பார், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நான் கிளம்புறேன். ஏய் மாப்ள, சொன்னா கேளுங்க. கோவப்படாதீங்க மாப்ள, இது உங்க வீடு. நீங்க ஒண்ணு வீட்டை விட்டு போக வேணாம். ஏய் கோயிலா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னது நம்ம வீடா? அது வீடு இல்ல, சுடுகாடு. கோயிலா சொன்னா கேளு. முடியாது. மா, அவ போறாள், நான் போட்டுமான்னு கேளு. ஏய் கோகிலா, அதான் மாப்பிள்ள கூப்பிடுறாருல, கல்யாணமான பொண்ணு எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். ஏதோ உன் உடம்ப தேத்தி அனுப்பலான்னு நினைச்சேன். ஆனா நீ வேண்டாம். இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல, நீ கிளம்பு. அம்மா, கோகிலா, தயவு செஞ்சு நீ உன் வீட்டுக்கு போ. டேய் விமல், நீ உள்ள போடா. டேய், ஒன்னதான்டா போடான்னு சொல்றேன்ல. கோகிலா பாவ வீட்டுக்கு கிளம்பிடுவா, நீ போ. இன்னும் 5 நிமிஷத்துல அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. மா, இவ கூட சேர்த்து இந்த வேலைக்காரி ஒத்து கூட வச்சிருக்கீங்கல்ல, அவளையும் சேர்த்து வரது. கோயிலா, வா போலாம். ஓ, அப்போ உங்க எல்லாருக்கும் உங்க புள்ள மட்டும் தான் முக்கியம். அவ மட்டும் தான் தேவை. நான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. கோகிலா, அப்படிலாம் இல்லம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கோயிலா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? வா போலாம். ஏய் கோயிலா, வான்னு சொல்றேன்ல, வா. நான் போறேன், நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பா,
ஞாபகம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. புலம்பாம வா கோயிலா. நான் ஏற்கனவே கெட்டு போறேன். என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வா போலாம். நான் உங்களுக்கு தேவையில்லாதவள போயிட்டேன்ல. நான் ஏற்கனவே கெட்டு போறேன். அவன் குழந்தைய வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. என்னங்க அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. என்னது கோயிலுக்கா? இப்ப என்ன வந்துச்சா? வீட்டுல தான் அத்தனை சாமி படம் தொங்கிட்டு இருக்குல்ல, அங்க நின்னு வேணா ஆகாதாக்கும். என்னம்மா நீ கூட இப்படி பேசுற? ஆமாண்டி, உனக்கு பறிஞ்சு பேச போய் நான் வாங்கி கட்டிக்கிட்டு தான் மிச்சம். பண்றதையும் பண்ணிட்டு. அம்மா தாயே, நீயும் எங்கேயும் போக வேண்டாம், என் தலையும் உருள வேண்டாம். போ உள்ள. என்னங்கத்த? கொண்டா. என்னாச்சு எழில்? இல்ல நீ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன். அம்மா வேணான்றாங்க. ஏய், அதான் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன வேண்டாங்கங்கறாங்க? நீ சிபாரிசு வேற. அம்மா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியுமா? கோயிலுக்கு தானேம்மா, போயிட்டு வரேம்மா. உன்னால நம்ப முடியாதுடி. அம்மா, என்ன எழில் திடீர்னு கோயிலுக்கு? அண்ணி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் பாரம் இறங்குமேன்னு. இந்த வீட்லயே நிறைய மூளை இருக்கு, அதுல எதுலயாச்சும் ஒண்ணு இறக்கி வை போதும். அத்தா விடுங்கள, கோயிலுக்கு தானே, போயிட்டு வரட்டும். ஆமாண்டி அத்தா, இப்ப இப்படிதான் பேசுவ. அப்புறம் என் பையன் வந்து தாம் தும் குதிச்சதும் அவன் பக்கம் சேர்ந்து தாளம் போடுவ. ஏய், என்ன சத்தம் காலங்காத்தால? இல்லங்க, எழில் கோயிலுக்கு போகணுமா? ஏய், என்ன மறுபடியும் ஏதாவது திட்டம் போடுறியா? இல்லன்னு. அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம். என்னங்க நீங்க சின்ன பொண்ணு போய் இப்படி மிரட்டுறீங்க? ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா, அதுக்காக இப்படி நடத்துவீங்க? தாமர, உனக்கு இவ்வளவு பத்தி தெரியாது. என்னங்க இது? நாமளே நம்ம பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி? அண்ணா, என்ன நம்புனா. எனக்கு இப்ப புத்தி வந்துருச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பா சொன்னப்பதான் இன்னும் நல்லா உரைச்சுது. என்னடி சொல்ற? ஆமாமா, அண்ணனா இருக்க கண்டி இது மட்டும் விட்டாரு. வேற ஒரு ஆளா இருந்தாருன்னா அண்ணனுக்கு என் மேல உள்ள பாசத்தால என் மேல கோவப்பட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணன் நமக்காக தானே கஷ்டப்படுது. அதுவும் என்னையும் வெண்ணிலாவையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தானே அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுது. அண்ணன் எங்களுக்கு என்ன குறை வச்சுது? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது, நடிக்கிறியா? இல்லண்ணே, நான் என் மனசார சொல்றேன். நீ எனக்கு அண்ணனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு நடந்தும் நீ என்னை இந்த வீட்டுல வச்சிருக்க. அடுத்த ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி என்ன வாழ வைக்கணும்னு தானே நினைக்கிறேன். ஆனா அந்த அறிவு ஒரு தாய் மாமனை கூட எதிர்க்க முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாரு. அவரை நம்பி நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். இந்நேரம் உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ஆனா நீ இன்னும் என் மேல பாசமா தானே இருக்க. போதும், நான் செஞ்சது, நான் பட்டது எல்லாமே போதும். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இனி எனக்கு எல்லாமே நீயும் நம்ம குடும்பமும் தான். ஆமா, நீ பொம்பளை பிள்ளைங்க முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். இல்லனா இப்படிதான் அசிங்கப்பட்டு போவேன்னு எனக்கு உரைச்சிருச்சு.
அண்ணன் என் மனசு தெளிவாயிடுச்சு. அதான் கோயிலுக்கு போய் அந்த சாமி கிட்ட நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும், எனக்கு துணையா இருங்க சாமின்னு வேண்டிக்கலான்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? ஆமாமா. நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் என்னங்க எழில் இவ்வளவு தூரம் சொல்றால, இன்னும் நீங்க பிடிவாதமா இருந்தா எப்படி? அண்ணன் நம்புன உன்னை இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ அடிச்சது கூட ஒரு வகையில நல்லதுக்குதான். அதனாலதான் எனக்கு புத்தி வந்துச்சு. இனிமே உன் பேச்சு மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு. இப்ப கூட நீ என்ன போக வேண்டான்னு சொன்னா நான் போலன்னு. எழில், என்ன மன்னிச்சிரு. அண்ணா நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாது. இருக்கட்டும், என் அண்ணன் நீதானே அடிச்ச. சரி, நீ கோயிலுக்கு போ. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. தாமரை, நீயும் கூட போயிட்டு வா. சரிங்க அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வா எழில், வரேங்க. ம். எழில், நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணன் பேச்சு கேட்டு நடந்துக்கோ. அவர் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. எனக்கும் இப்பதான் நீ புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன். எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நாம நினைச்சோமா அறிவு வீட்டுல இப்படி மாத்தி பேசுவாங்க? தாய் மாமான்னு ஒருத்த வந்து இப்படி குட்டையை குழப்புவான்னு? இல்ல நீ இவ்வளவு நடந்த அப்புறமும் அண்ணன் இன்னும் என்ன வீட்டுல வச்சிருக்கேன், அதுவே பெரிய விஷயம்தான். இது பாரு, உன் அண்ணன் கோவக்காரர் தான், ஆனா ரொம்ப பாசக்காரர். அந்த பாசத்தினாலதான் அவருக்கு அந்த அளவுக்கு கோவமே வருது. தான் சொந்தங்களை யாரும் அவமதிக்க கூடாது, யார்கிட்டயும் நம்ம அசிங்கப்பட்டு நிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது நல்ல விஷயம் தானே? ஆமா நீ, நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். சரி வா. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு எழில், கேட்ட நட்சத்திரம். சரிம்மா, பண்ணிடலாம். இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராது. சாமியை வேண்டிக்கோ. ஏங்க இப்படி தவிக்க விட்டீங்க? அன்னைக்கு நைட் எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? சாரி, எல்லாமே என் மாமனால வந்தது. எழில், என்னடி இது? இந்த கோயில் வாசப்படி மிதிக்கும் போது கூட நான் தப்பு பண்ணிட்டேன் அதுன்னு பேசினேன். அண்ணி, அவ்வளவு நடிப்பா? வீட்டுல உன் அண்ணன் கிட்ட பேசினது கூட நடிப்பு தானா? அது இல்லைங்க, நான் வந்து. நீங்க பேசாதீங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா?
ஏங்க இவள வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி ராத்திரி தனியா தவிக்க விட்டு வந்ததும் இல்லாம அதுக்கு முன்னாடி 10, 20, 50ன்னு பேரும். அதுக்கப்புறம் நீங்க காணாம போய் உங்க தாய் மாமா வந்து எங்க வீட்டு வாசல்ல நின்னு என்னென்னமோ பேசி எங்க வீட்டுக்குள்ள புகுந்து ரகலை பண்ணி அக்கம் பக்கமெல்லாம் அசிங்கமா போச்சு. போதுங்க. ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இதெல்லாம் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன உன் அண்ணனை சாதாரணமா நினைச்சிட்டியா? இல்ல அண்ணி. பேசாத. இப்பதான் சொன்னேன் அவர் பாசக்காரன்னு. ஆனா அதே அளவுக்கு கோவக்காரரும் கூட. அவமானம் தாங்க மாட்டாருன்னு சொன்னேனா இல்லையா? இப்போ நீங்க 2 பேரும் இப்படி. இது வேண்டாம் எழு. ஒழுங்கு மரியாதை நீ என் கூட வந்து. இல்ல அண்ணி, என்னால இவரை விட்டுட்டு வர முடியாது. எழு. அண்ணி, நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன். என்னடி பேசுற? சுயநினைவோடு தான் இருக்கியா? உங்க அண்ணன் முதல்ல உன்னை நம்பல. உனக்காக நான் வக்காலத்து வாங்கியிருக்கேன். சரின்னு புரிஞ்சுக்கிட்டு என்னையும் உன் கூட சேர்த்து அனுப்பியிருக்காரு. ஆனா இத்தனையும் நீ திட்டம் போட்டு செஞ்சிருக்கேன்னா அவர் தாங்க வரா? சொல்ல. நீ மாறிட்டேன்னு உனக்காக நான் பேசினது பொய்யா போச்சுனா இனிமே எந்த விஷயத்திலயாவது அவர் என் பேச்சு கேட்பாரா? அண்ணி, உனக்கு அடுத்து இருக்கிற வெண்ணிலா வாழ்க்கையை யோசிச்சு பாத்தியா? ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிற? உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணனை ஏமாத்துறோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? ஏங்க இவதான் அறிவு கெட்டத்தனமா பண்றானா? நீங்களாவது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? உங்க அம்மாவும் தாய் மாமனும் எப்படி பேசுறாங்க, என்ன நினைப்புல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாத? எப்படிங்க உங்களை வாழ விடுவாங்க? இல்லைங்க, அந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க? ஏங்க அன்னைக்கு ராத்திரி உங்க மாமாவை மீறி உங்களால வெளியவே வர முடியல. அவர் பொண்ணை கட்டிக்கணும்னு சொன்னவரு இப்ப வீட்டுக்கு தெரியாம இவ்வளவு கட்டிக்கிட்டீங்கன்னா அவர் விடுவாரா? மறுபடியும் எங்க பொண்ணை நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவீங்க? இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க, என்ன நம்பலாம். அப்படி மாமாக்கு பயப்படுறவரா இருந்தா இப்ப இங்க வந்திருப்பாரா அண்ணி? நல்லா யோசிச்சுதான் இவர். மண்ணங்கட்டி என்னது யோசிச்சு? குடும்ப மனத்தை எப்படி வாங்குறதுன்னா? ஐயோ இல்ல அண்ணி. இது பாரு எழு. நடந்த எதையும் நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். இதோட நீ இந்த நினைப்ப மறந்துரு. நீ என் கூட வா. இல்ல அண்ணி, நான் வரமாட்டேன். வேணா எழு. ப்ளீஸ்ங்க, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அப்புறம் யாரும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த கோயில்ல வச்சு நீங்களே 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. என்னது? என் புருஷனுக்கு தெரியாம உங்க 2 பேருக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா? இல்லைன்னா நாங்க 2 பேரும் செத்துருவோம். ஆமாண்ண, நாங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட உண்மையா எங்களால வாழ முடியுமா? மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறது துரோகம் இல்லையா?